ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். என் அருமையான உறவுகளே, ஜூன் மாதத்தில் இந்த 3 ராசிகள் என்னென்னலாம் செய்தால் என்ன பலன்கள் கிடைக்கும், என்ன நல்ல பலன்கள் வரப்போகிறதுங்கிறத முன்கூட்டி ஒரு சகோதரனாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலில் கடகராசி. கடகராசி கடந்த பதிவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். மேஷம், ரிஷபம், மிதுனத்தை பற்றி சொல்லியிருந்தேன். நீங்கள் இதே சேனலில் போயிட்டு நீங்கள் கடந்த பதிவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த பதிவில் உள்ள வரேன். கடகராசிக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். ஏன்னா உங்கள் ராசியிலேயே குரு பகவான் ஆரம்பத்திலேயே வீற்றிருக்கிறார். அப்போ இந்த ஜூன் மாதத்தில் குரு பகவான் உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு குருமார்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, பெரியவர்கள் மூலமாக ஆசீர்வாதங்கள் கிடைக்க போகிறது. நிறைய பிளெஸ்ஸிங் வாங்க போகிறீங்க. நீ எப்படி இருக்க போகிற, நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு எல்லாரும் உங்களை வாட்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய பேருடைய பார்வை உங்கள் பக்கம் விரிகிறது. இதுதான் இந்த நேரம். இந்த நேரத்தில் பாருங்கள், மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் 15ஆம் தேதி வரை மிதுனத்தில் இருக்கிறார். ராசிக்கு 12வது வீட்டில் இருக்கிறாருங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் தடுமாற்றத்தை ஏற்படுத்துகிறார். என்ன பண்ணலாம், எல்லாம் ரொம்ப நெருக்கடியாக இருக்கே, இந்த நேரத்தில் நான் எப்படி பீஸ்ஃபுல்லாக வெளியில் வர்றது அப்படின்னு கடகம் யோசிக்க வேண்டிய நேரம். ஆனால் இந்த மாதத்தோட 15ஆம் தேதிக்கு பிறகு ஜென்மத்திலேயே இந்த புதன் அதாவது வக்கரகதியாகிறார். இந்த புத பகவான் வக்கரம் அடையும் பொழுது புதிய சிந்தனைகள் மேலோங்கும். புதன் வக்கரம் அடைகிறார். அந்த வக்கரம் 16ஆம் தேதி ஜூன் 16 வக்கரம் அடைகிறதுனால உங்களுக்கு புதிய சிந்தனைகள், ஒரு மனுஷனை எப்படி பேசணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு அதன் மூலமாக புதிய லாபத்தை பெற போகிறீங்க. கவலையே பட வேண்டாம். அதே மாதிரி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா சரியாக பார்க்கும்போது முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் 11வது வீட்டில் இருக்கிறார் சூரிய பகவான் 15 நாட்கள். அந்த நேரத்தில் எதிர்பாராத லாபத்தை கொடுப்பார். 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை. 15ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் சூரியன் உட்காரும் பொழுது நிர்பந்தமாக சிலரை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு நிர்பந்தமாக சிலரை சந்திக்கிறது, நிர்பந்தமாக பேசுவது, இதையெல்லாம் செய்தாக வேண்டிய கட்டாயம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நேரத்தில் தைரியத்தோடு சிலரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்குங்க கடகராசிக்காரர்களே. இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் விரயத்தை கொடுக்கிறார். அவர் 10ஆம் தேதி வரை விரயத்தை கொடுக்கிறார். ஜென்மத்துக்கு வரார் 10ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 10ஆம் தேதி உங்கள் ராசிக்குள்ளேயே வரார். அந்த ராசிக்குள்ளே குருவும் இருக்கிறதுனால சுப செலவுகள் ஏற்படும். என்ன செலவு செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு நல்ல விதமாக புத்திசாலித்தனமாக பெரியவர்களுடைய ஆலோசனைப்படி நடப்பீங்க. உங்கள்கிட்ட நிறைய குட் குவாலிட்டி நிறைய உருவாகும், டிசிப்ளின் நிறைய உருவாகும். நம்ம கொஞ்ச நேரத்தில் சோம்பி இருந்த நமக்கு திடீர்னு தைரியங்கள் ஏற்படும். ஆக 10ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆசையை நோக்கி உங்கள் பயணம் அழகாக பிளான் பண்ண முடியும். அப்போ இதுவரைக்கும் நமக்கு ஒரு வெறுப்பாக இருந்த விஷயங்கள் கூட சரி செஞ்சு பார்ப்போமே, விருப்பமாக இதை நடத்தி பார்ப்போமே அப்படின்னு கடகத்திற்குள்ளவே ஒரு உத்வேகம் ஏற்பட்டு அந்த உத்வேகம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் பிள்ளைகளா. இதைவிட இன்னும் ஒரு ஸ்பெஷல் நியூஸ் என்ன தெரியுமா? உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். ஆரம்ப காலகட்டத்தில் 20ஆம் தேதி வரை அந்த 10வது இடத்துல இருக்கிறதுனால சில கோபங்கள், சில வன்மம் கூட சொல்லலாம். சில பேர் மீது நமக்கு பிடிக்காதவர்கள், நம்ம பக்கத்தில் நமக்கு யாராவது அறிவுரைகள் சொல்கிறவங்க, நம்ம செய்கிற விஷயத்தை வேண்டான்னு சொல்கிறவங்க மேலே பயங்கரமாக காண்டாகுவோம். ஆனால் அந்த 20ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடத்துக்கு வரும் பொழுது எங்கேருந்து தான் அந்த கூல் வந்ததுன்னே தெரியாது, ரொம்ப கூலாகிடுவீங்க. இந்த லாஸ்ட் 10 days உங்கள் லைஃப்பில் இந்த மாதம் ஒரு சிறப்பான தகுதியை உணர போகிறீங்க. தகுதி தேர்வுகளை எழுத போகிறீங்க. தகுதியான விஷயங்களில் நீங்கள் சிறப்படைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாள் கனவை நிறைவேற்றிக்க போகிறீங்க கடகராசி பிள்ளைகளா. இது உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம்.
இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க. இன்னும் சொல்லப்போனால் சிவனையும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்க. மனசில் ஒரு 2 நிமிடங்கள் சிவனுக்கும் முருகனுக்கும் டைம் கொடுங்க. அவ்வளவுதான். உங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. குதிரை எப்படி கடிவாளம் கட்டி கொண்டு இருக்கிறதோ, யாரை பற்றியும் மனசுக்குள்ளே இறக்காம உங்களை பற்றியும் உங்கள் இலக்கை பற்றியுமே நினைத்து கொண்டு போங்க. கடகம், ஜூன் மாதத்தில் மிகப்பெரிய வெற்றியை படுவீங்க. சொற்ப வெற்றி கிடையாது, நல்ல வெற்றியை பெற போறீங்க. அதுவும் ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் வீட்டுக்கு இந்த செவ்வாய் வரதுனால உங்களுடைய பலம் அதிகரிக்க போகிறது. பல பேர் உங்களை ஏதாவது பேசியிருக்கலாம், அதையெல்லாம் மாற்றக்கூடிய நேரம் இந்த நேரம். உங்களுக்கு இந்த மாதம் மிக அருமையாக இருக்கும், கவலை வேண்டாம். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்மத்தை பொறுத்தவரை ராசியிலே கேது பகவான் தொடர்கிறார். நிறைய ஞானம், உதிர்ந்த உலகம். இந்த உலகத்தில் அதாவது ஒரு மரம் காய்க்கும் போதும் பூக்கும் போதும் இலை இருக்கும் பொழுதும் எப்படி மனம் இருந்ததோ, இலை உதிர்ந்து அந்த மரமானது சருகாக இருக்கும் பொழுதும் தன்னை எப்படி பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், நினைக்கக்கூடியவர்கள், வாழக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள். ஒரு உறவு இருந்தாலும் சந்தோஷங்க. அந்த உறவு நம்மளை விட்டு போயிட்டுங்க, நம்மளை நிராயுதபாணியாக ஆக்கிட்டாங்க அப்படின்னாலும் அதே மனநிலையில் தான் நம்மளை ஆண்டவன் வச்சுருப்பான். இந்த இடத்துல லைட்டாக ஃபீலே வந்தாலும் உடனே கடவுள் அப்படி தோலை தட்டி, கவலைப்படாத ராஜா, காலம் மாறும் அப்படின்னு சொல்லுவார். இப்படிப்பட்ட நேரம்தான் இந்த ஜூன் மாதமும். இந்த ஜூன் மாதத்தில் வருத்தமே படாதீங்க. ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு மனசை ரொம்ப தெம்பெடுத்துச்சுக்குங்க. நாம் தெம்பு நமக்கு கொடுக்கலன்னா யாருங்க நமக்கு கொடுப்பா? நம்ம விழுந்து போகணும்னு தானே பல பேர் நினைக்கிறாங்க. நாமளே தெம்பா இல்லைன்னா ரொம்ப சிரமம். இந்த கேது அந்த தெம்பை கொடுப்பார். ராசியிலே 12வது வீட்டிலே குரு இருக்கிறார் இந்த மாதத்தில். அதனால என்னென்னா, உங்களுக்கு பின்னாடி இருந்து சில குருமார்கள், சில நண்பர்கள், கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் உங்களை வழி நடத்தும். இதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ராசிக்கு 11வது வீட்டில் புதனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. இந்த புதன் உங்களுக்கு 16ஆம் தேதி வக்கரகதி அடைகிறார். அதனால் சில பேருடைய நல்ல எண்ணங்கள், கெட்ட எண்ணங்களை பகுத்தாய்வு முடியும். அதாவது ஒரு குப்பையில் பார்த்தீங்கன்னா மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுமாரி மனுஷங்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சில நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம் இருக்கும். இதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த 16ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கே ஏற்படும். அதே மாதிரி உங்கள் ராசியிலே 10வது வீட்டில், அதாவது பார்த்தீங்கன்னா 11வது வீட்டில் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் வீட்டிற்கு வருகிறார். சில சுலப செலவுகளை அவசியம் செய்ய வேண்டும். அதனால் பர்ஸை இறுக்கி பூட்டிக்கலாம் வேண்டாம். இந்த மாதத்தில் கொஞ்சம் லைட்டாக திறந்து விடுங்க, காற்று வரட்டும். ஏன்னா இந்த எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, என் தந்தையார் சொல்லுவார், இறைக்கிற கிணறு தான்ப்பா ஊரும் அப்படின்னுவார். அதனால் நம்ம சில விஷயங்களில் செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் வந்தால் தைரியமாக பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு உள்ளே திரும்பி இன்னும் நிறைய பணம் கிடைக்க ஆரம்பிக்கும், செல்வம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சுக்கிரன் 12ஆம் வீட்டு இருக்குது. சரியா 10ஆம் தேதி அன்றைக்கி உள்ள என்ட்ரி ஆகிடுறார். ஜூன் மாதம் ஆரம்பத்திலேயே. மீதி இருக்கிற 20 நாள் அவருடைய கண்ட்ரோலுக்கு நம்ம போகிறோம். அப்போ இந்த நேரத்தில் நம்ம பிடிச்ச செலவுகளை, ஒரு பானிபூரி பிடிக்குது சார், சாப்பிடுங்க சார். நான் எனக்கு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஒன்று சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன், சாப்பிடுங்க. நான் ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், பாருங்கள் சார். இப்போல்லாம் கட்டுப்பாடு வேண்டாம். இந்த 20 நாளும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. சிம்மத்திற்கு அதுதான் அழகு. இந்த காலகட்டத்தில், ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம், அதாவது 11ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனும் புதனும் இருந்தாங்க. இது ஆரம்பம். அடுத்தது 10ஆம் தேதிக்கு பிறகு 12க்கு சுக்கிரன் வருகிறார்னு சொன்னேன். அதே மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் 10வது வீட்டில் இருந்த சூரியன் 15ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் வீட்டில் புதனோடு ஆக்ட் ஆகிறார். ஸோ அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும். மீண்டும் பதவி கிடைக்கும். மீண்டும் உங்களுக்கு பதவி யோகங்கள் அமையும். சிம்மத்திற்கு ரொம்ப அருமையான நேரம். புதனும் சூரியனும் சங்கமிக்கின்ற இந்த காலகட்டம் ஆனி மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு சிம்மம் மீண்டும் ராஜதந்திரங்களை யூஸ் பண்ணி நல்ல சூழ்நிலைகளுக்கு வரப்போறீங்க. யாரெல்லாம் உங்களை மட்டம் தட்டினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் மிகப்பெரிய உத்வேகத்தோடு வரப்போறீங்க. நம்பி பாருங்கள், அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும். சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மீட்டப்பை நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ரெஸ் மீட்டை கொடுக்க தான் போகிறீங்க. இந்த உலகம் உங்களை உற்று நோக்கப் போகிறது. அதைவிட ரொம்ப முக்கியமானது, உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டில் சரியாக செவ்வாய் பயணம் பண்ணி கொண்டு வருகிறார். உங்கள் ராசிக்கு 9வது வீட்டிலே செவ்வாய் பயணம் பண்ணி கொண்டு வருகிறார். அவர் 20ஆம் தேதி 10வது வீட்டுக்கு வருகிறார். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா
பகை சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இரத்த உறவுகள் ஏதாவது நம்மளை வீக் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட ரொம்ப பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த 20ஆம் தேதிக்குள்ளே என்னெல்லாம் பேசி முடிச்சுக்கணுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. 20ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 20 நாளைக்கு பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேச வேண்டாம். இதில் ரொம்ப கவனமாக இருங்க. இது மாதிரி காலகட்டங்களை நம்ம சரியாக கடக்கணும். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பலமாக குரு பகவான் இருக்கிறார், சுக்கிர பகவான் இருக்கிறார், சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆவது வீட்டில் வந்து 15ஆம் தேதிக்கு பிறகு வந்து லாபத்தை கொடுக்கிறார். ஆட்சிநாதனே லாபத்தை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. யாரையும் திட்டாதீங்க, விமர்சனம் பண்ணாதீங்க. இந்த மாதத்தில் மக்கள் மனசில் இடம் பிடிப்பதற்கு நிறைய ஐடியா பண்ணுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். கன்னிராசிக்காரர்களே, கன்னிராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? உங்கள் ராசிக்கு ஆட்சிநாதன் சொந்த வீட்டிலேயே இருக்கிறார். சொந்த வீட்டிலே இருக்கிற ஆட்சிநாதனால், அதுவும் 10ஆவது வீட்டில் இருக்கிற ஆட்சிநாதனால் உங்களுடைய பதவி பலம் அதிகரிக்கும், பணபலம் அதிகரிக்கும், உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ இது ஒரு நல்ல நேரம். கன்னிராசிக்காரர்களே, நீங்கள் இப்போ தைரியமாக நீங்கள் யோசிக்கிற விஷயங்களை செயல்படுத்துங்க. தயக்கமே வேண்டாம். தயக்கம் இல்லாமல் கன்னிராசிக்காரர்கள் இந்த காலத்தை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா முழு வெற்றி கிடைக்க போகிறது பிள்ளைகளா. இந்த ராசிநாதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2வது இடம் நல்லா இருக்குது, 3வது இடம் நல்லா இருக்குது, 4வது இடம் நல்லா இருக்குது, 5வது இடத்துல ராகு தொடர்கிறார். அதனால் சில பகையாளிகளை பார்த்து பேசுங்க. சில பேர் நல்லா பேசுகிற மாதிரியே பேசி நம்மக்கிட்ட என்ன பண்ணுவான், நம்மக்கிட்ட இருக்கிற சரக்கெல்லாம் வெளியில் எடுத்துருவான், நம்ம வாயை கிளற முயற்சி பண்ணுவான், கோபத்தை உண்டாக்க முயற்சி பண்ணுவான். வேண்டாம். யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசுங்க. 7வது இடத்தை பொறுத்தவரை சரியாக பார்த்தீங்கன்னா அதாவது 1, 2, 3, 4, 5வது இடத்துல இந்த சனியோட வீடு 6வது வீட்டில் ராகு அமருகிறார். இந்த ராகு 6வது வீட்டில் அமரும் பொழுது உங்களுடைய ஜாதகப்படி இப்போதைக்கு எலும்பு சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருங்க. எலும்பு சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருங்க. 7வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய இல்லறத்தில் இருக்கிறவங்களோடு ரொம்ப சண்டைகள் வேண்டாம், வாக்குவாதங்கள் வேண்டாம். இதை தவிர்த்து கொள்வது நல்லது. 8வது வீட்டில் செவ்வாய் தொடர்கிறார் 20ஆம் தேதி வரை. அதனால் சிலரை விட்டு பிரிஞ்சிடலாமா, சிலரை நமக்கு பிடிக்கலையே, இப்படிலாம் தோணும். இப்போ தான் நீங்கள் அமைதியாக இருக்கணும். நம்மளை என்ன ட்விஸ்ட் வேணாலும் பண்ணுவாங்க. நம்ம இப்போ எவ்வளோ அமைதியாக இருக்கிறோமோ நம்மளை பாதுகாத்துக்கலாம், நம்ம பதவியை பாதுகாத்துக்கலாம். 20ஆம் தேதிக்கு பிறகு நமக்கு ஒரு டைம் ஆரம்பிக்குது. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட்டுறாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு 9வது வீட்டில் சூரியன் இருக்கிறார் 15ஆம் தேதி வரை. அவர் 10வது வீட்டுக்கு வருகிறார். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகிறது 15ஆம் தேதிக்கு பிறகு தான். ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கவர்மெண்ட் சம்மந்தமாக, அதிகார சம்மந்தமாக, அரசாங்க சம்மந்தமாக பேச ஆரம்பிங்க. அது வரைக்கும் கப்சிப் எதை பற்றியும் பேசாதீங்க. நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு மற்றவங்க உத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எதையாவது வாயை விட்டுட்டிங்கன்னா பிரச்சனையாயிடும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி 11வது வீட்டில் குரு பகவான் இருந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறார். 16ஆம் தேதி ஆனி மாதம் 2ஆம் தேதி புதன் வக்கரகதி ஆகிறதுனால சிலரை நீங்கள் மீண்டும் உங்கள் பக்கம் இழுப்பதற்கு நல்ல வாய்ப்பு. உங்களை விட்டு போனவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களை மீண்டும் உங்கள் பக்கம் இழுப்பதற்கு நல்ல நேரம் ஆனி மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு. அதேமாதிரி கடகத்திலே சுக்கிர பகவான் வருகிறார் 10ஆம் தேதிக்கு பிறகு, ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு. இந்த கடகத்திலே சுக்கிர பகவான் வருகிறதுனால குருவும் சுக்கிரனும் சேர்றதுனால தொழில்நுட்ப ரீதியாக வெற்றிகள் கிடைக்கும், விஞ்ஞான ரீதியாக வெற்றிகள் கிடைக்கும், பெரிய மனுஷங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். உங்கள் கனவுகளை சில நண்பர்கள் நிறைவேற்றுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்குங்க உறவுகளே. அதுதான் உங்களுக்கு மிகுந்த உறுதுணையாக இருக்கும். ஸ்ரீமன் நாராயணனை வழிபாடு பண்ணுங்க. உங்கள் ராசிக்கு 5வது இடம் சுத்தமாக இருந்து 6வது இடத்துல ராகு இருக்கிறதுனால எலும்பு சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் வலி, எலும்பு வலி இதில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போய் 2 நாள் அட்மிட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மகாவிஷ்ணுவை, பெருமாளை வழிபாடு பண்ண இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். பகைவர்களை நாம் உற்று கவனிக்கக்கூடிய மாதம், அவர்களை நாம் பக்கம் இழுப்பதற்கான பிளான் போடுற மாதம். அதனால் மிஸ் பண்ணாமல் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். உறவுகளே, இந்த 3 ராசிக்கும் ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்.
அடுத்த வரக்கூடிய ராசிகளை அடுத்த பதிவுகளில் நான் உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.